வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவை டேமேஜ் செய்த திமுக, அதிர்ச்சியில் அதிமுகவினர். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திமுக தலைமையில் ஒரு முக்கிய விழா ஒன்று சமீபத்தில் நடந்தது. அதனைத் தொடர்ந்து மேலும் உதயநிதி, அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதில் பங்கேற்றிருந்தார். அதில் குறிப்பிட்டு ஒரு தகவலையும் பேசியிருந்தார். அதாவது என்னன்னா, சமீப காலமாகவே எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி கடுமையாக விமர்சித்து வருகிறார். அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இபிஎஸ்க்கு சுயமரியாதை என்றால் என்னவென்றே தெரியாது என்று காட்டமாக பார்த்தீங்கன்னா விமர்சித்தும் இருக்கிறார் உதயநிதி அவர்கள். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வாடகைக்கு எடுத்துள்ளதாக கூறிய உதயநிதி அவர்கள் தற்பொழுது அதை அவர் உள் வாடகைக்கு விட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் அதிமுகவின் தோல் மீது ஏறி பாஜக சவாரி செய்து கொண்டே தமிழகத்தை ஆட்சி செய்ய முயல்வதாக சாடியும் நம்மளுடைய துணை முதல்வர் என்றழைக்கப்படும் உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இவர் அதை கூறியதனால பார்த்தீங்கன்னா அதிமுகவினர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை கடுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனங்களை முன்வைத்து கொண்டே இருக்கிறார் உதயநிதி அவர்கள். மேலும் தொடர்ந்து இவர் இந்த மாதிரி கருத்து சொன்னவுடனே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டு இருக்கு. மேலும் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் அந்த பிரச்சாரத்தின் போது திமுகவை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விமர்சனங்களையும் தொடர்ந்து அவரும் பார்த்தீங்கன்னா முன்வைத்து கொண்டே தான் இருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவின் தலைமையை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பெரும் விதத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு வருகிறார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தற்பொழுது உட்கட்சி மோதல்கள் ஒரு பக்கம் நீடித்து கொண்டிருந்தாலும் நிறைய விதமான தோல்விகளை தொடர்ந்து அதிமுக சந்தித்து வருகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா பல விதமான விமர்சனங்களுக்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம். குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் கூட பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது கூறப்படுகிறது. இதனால் திமுக பெரும் விதத்தில் இதை பயன்படுத்தி அவங்களுடைய விமர்சனங்களும் சரி, அதற்கேற்ற போல் பார்த்தீங்கன்னா செயல்பாடுகளிலும் ஈடுபடுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இப்போதைய வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவர்கள் செயல் மிகவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக ஒரு சில கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். அதற்கே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பரப்புரைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அனுமதி கொடுக்காம, போலீஸ் காவல் பார்த்தீங்கன்னா கொடுக்காம அப்படி இப்படின்னு ஒரு சில செயல்களில் ஆளுங்கட்சி ஈடுபட்டதாக தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறிச்சு. ஸோ அந்த மாதிரி சூழல்கள் இருக்கப்போ நம்மளுடைய அதிமுக இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி செயல்பாட்டில் ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டால் மட்டும்தான் கட்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போட முடியும். ஸோ இப்படியே இருந்து கொண்டால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கட்சிக்கு கொஞ்சம் பின்னடைவும் ஏற்படும். இதுக்கப்புறம் 2020 தேர்தலில் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்திங்கன்னா ஒரு சில சரிவுகளையும் சந்திக்க நேரிடும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தாவேக்கா கூட கூட்டணி அமைக்கப் போகிறார்களா, இல்லை வேற ஒரு கூட்டணியை உருவாக்க போகிறார்களா அப்படின்றத நம்ம சற்றே பார்த்திங்கன்னா பொறுத்திருந்து பார்த்தால்தான் என்ன நடக்கிறது என்பது தெரிய வரும். தாவேக்காவுடன் போட்டியிட்டால் தமிழகத்தில் பெரும்பான்மை என்பது மீண்டும் அதிகரிக்கும். அப்படி இல்லைனா பாஜக அதிமுக இருந்தால் கொஞ்சம் பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது கொஞ்சம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பேசப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இதுபோன்று இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.